எல்லாருக்கும் வணக்கம். அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வரிசைக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சீரீஸில். இதில் அஷ்டாங்க யோகத்தில் நம்ம இதுக்கு முன்னே பார்த்ததெல்லாம் உடல் சார்ந்த விஷயங்கள், இன்னொன்று நம்ம என்ன மாதிரியான ஒரு சில கொள்கைகளை பின்பற்றணும், என்ன மாதிரியாக நம்ம வாழ்க்கை முறையை வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இன்னும் அதில் ஒரு சில இது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும். யோகமாக இருந்தாலும் சரி, இல்லை பொருளியல் சார்ந்த ஒரு வாழ்க்கை, அதாவது அரசியல், பிஸ்னஸ், இந்த மாதிரியான உலகாதாயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அதுல மனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருவி. அதாவது ஆன்மீகத்திலையும் சரி, அரசியல் சார்ந்த ஒரு உலக வாழ்வியல் சார்ந்த விஷயத்திலையும் சரி, இந்த ஆன்மீகத்திலையும் நம்ம மனதை பயன்படுத்தி தான் நம்ம ஜீவாத்மா நிலையிலிருந்து பரமாத்மா நிலைக்கிட்ட நம்ம போக போறோம். அதைத்தான் இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அரசியல், பொருளியல், இல்லை வியாபாரம், இந்த மாதிரியான உலகம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி, நாம மனதை பயன்படுத்தி தான் அதுல வெற்றி பெற போறோம். இதுல வரக்கூடியது ஒரு வெற்றி, இல்லை ஒரு லட்சியத்துல ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இது இன்னும் வேற மாதிரியான விஷயம். அதை வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சரி, இப்ப இந்த மனம் அப்படிங்கிறது எங்க இருக்கு உடம்புல அப்படின்னா, மனம் நம்ம ஆதி காலத்துல நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தது நம்ம இதயத்துல இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே முடிவை மாத்திக்கிட்டோம். மனம் அப்படிங்கிறது என்னது? எண்ணங்களோட தொகுப்பு. நாம இதுவரைக்கும் என்ன படிச்சு வச்சிருக்கிறோம், நம்மளுடைய ஆசைகள் என்ன, நம்ம எதுல ஃபெயில் ஆகியிருக்கோம், அதனால நமக்கு எதுல எல்லாம் விரக்தி வந்திருக்குது, எதுல எல்லாம் நமக்கு கோபம் இருக்கு, பழிவாங்குற எண்ணம் இருக்கு, இந்த மாதிரியான உணர்வுகள், அந்த உணர்வுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்கள், அதனால இருக்கக்கூடிய வேற ஒரு லட்சியம், இந்த மாதிரியான எல்லாமே எண்ணங்கள் சார்ந்ததுதான். ஒரு பிறந்த குழந்தைக்கு எண்ணங்கள்னு ஒண்ணு இல்லை, அதனால அதனுடைய மனம் மொத்தமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா கொஞ்சோண்டு இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆனா ஒரு வயசான கிழவர் ஒரு பெரிய வாழ்க்கையை முடிச்சிருக்கிறாரு, அவருக்கு மனம் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு 30 வயசுக்கு மேல ஒரு மனிதனுடைய மனம் ஒரு லெவலுக்கு செட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது காங்கிரட்டை நம்ம போட்டு அது காஞ்சி போக ஆரம்பிக்கும்ல, காஞ்சி செட் ஆயிடுச்சு இல்ல, ஒரு பொம்மையை பிடிச்சி காய வைக்கிற பொம்மையா மாறுது இல்ல, அந்த மாதிரி களிமண் நிலையிலிருந்து காஞ்சி போன நிலைக்கு போகுது. அதுக்கு பிறகு அதை ஒரு கண்டிஷனிங் பண்ண முடியாது, ஒரு லெவலுக்கு மாற்ற முடியாது. அப்போ ஒரு 20, 25 வயசு, 10 வயசுல ஒரு மனிதன் ஒரு லெவல்ல இருக்கிறான் அப்படின்னா, அவனை வேற ஒரு மாடலுக்கு, வேற ஒரு மனிதனா நம்ம மாற்ற முடியும், மனதை பயன்படுத்துவதன் மூலமா, இல்ல அவனுடைய மனதை மாத்துறதன் மூலமா. சரியா? இப்படிதான் மனம் இருக்கு. சின்ன வயசுல மனம் இல்லை, பெரிய வயசு ஆக ஆக மனம் பெருசாகிட்டே போகுது. ரொம்ப வயதானவர்களுக்கு மனம் கொஞ்சம் பெரிதா இருக்கு. இதுதான் உண்மையான நிலைமை. அப்ப இந்த மனம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணங்கள், ஆசைகள், பழைய நினைவுகள், இதோடைய மொத்த தொகுப்பு தான் மனம் அப்படிங்கிறது. எண்ணங்கள், ஆசைகள். எண்ணங்கள் அப்படிங்கிறது பொதுவா சொல்றது. ஆசைகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஆசை எதிர்காலத்துல இருக்கும், ஃபியூச்சர்ல நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஆசைகள். ஆசைகள் எப்பவுமே எதிர்காலத்தை நோக்கி இருக்கும். நினைவுகள் அப்படிங்கிறது கடந்த காலத்தை நோக்கி இருக்கும். நினைவுகள் அப்படின்னா எதை பத்தி சொல்லுவோம், நம்ம எப்பவுமே பழசுல நடந்த ஒரு விஷயத்துல இருந்து தான் சொல்லுவோம். அப்ப நினைவுகள் கடந்த காலத்தை சார்ந்த எண்ணங்கள், ஆசைகள் அப்படிங்கிறது எதிர்காலத்தை சார்ந்த ஒரு எண்ணங்கள், 19 அடிப்படை எண்ணங்கள். சரியா? இப்படித்தான் மனம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மனம் எங்க இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், இதயத்துல இருக்கிறத நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா அது இதயத்துல இல்லை, எங்க இருக்கு? மூளையில இருக்கு. சரியா? இது அறிவியலுடைய கூற்று. அறிவியலுடைய கூற்றுப்படி மனம் அப்படிங்கிறது மூளையில தான் இருக்கு. ஆனா ஆன்மீகத்தோட கூற்றுப்படி என்ன விஷயம் அப்படின்னா, மனம் மூளையில மட்டும் இல்லை, உடம்பு முழுக்க இருக்கு. இதுதான் இப்போ ஒரு சில அறிவியலாளர்களும் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ் வேங்கை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர், பொதுவா இதுவரைக்கும் நான் எப்பவுமே ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு யூடியூபரை பத்தியும் ரெக்கமெண்ட் பண்ணதில்லை. ஆனா இந்த யூடியூபரை உங்களுக்கு சொல்றேன். தமிழ் வேங்கை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர், அவருடைய வீடியோக்கள், ஒரு சில வீடியோக்கள் நான் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. அதுல சொல்லியிருக்கிறாரு, ஒரு மாற்று, அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர், அவருக்கு கல்லீரலோ ஏதோ ஒன்று போயிடுச்சு, வேற ஒருத்தர்கிட்ட கல்லீரல் மாற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அறுவை சிகிச்சை அவர் செஞ்ச பிறகு அவருடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு தான். அவர் மூளையை மாத்தல, கல்லீரலை தான் வேற ஒருத்தர்கிட்ட மாற்றி வாங்கியிருக்கிறாரு. மாற்றி வச்ச பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு இசை மேல கொஞ்சம் கூட ஆர்வம் கிடையாது. ஆனா அதுக்கு பிறகு இசை மேல ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் அவர் வயலின் கத்துக்கிட்டாராம். அதுக்கடுத்து அவர் தேடி பார்க்கும்போது தெரியுது, இவருக்கு ஒருத்தர் உறுப்பு கொடுத்தாருல தானமா, அவர் ஒரு இசை ஆர்வம் இருக்கிறவர். இப்ப இந்த இசை ஆர்வம் அப்படின்றது, இசையை கத்துக்கிறது, நம்மளுடைய திறமையை பயன்படுத்துறது, மூளையினுடைய பவரை பயன்படுத்துறது, அது வேற, ரெண்டாவது.
ஆனா நீங்க கத்துக்க போறதுக்கு உங்கள்ட்ட ஆர்வம்னு ஒண்ணு வரணும்ல. அந்த ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு உள்ளுக்கே இருந்து வரணும். சரியா? இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, அவருக்கு அந்த கல்லீரல் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்ட பிறகுதான் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி வரவே இல்லை. அப்போ இதுல இருந்து அவர் சொல்றதும் சரி, நானும் அதை தான் சொல்றேன். ஏதோ ஒரு விஷயத்துல மனம் சார்ந்த எண்ணங்கள் இல்ல ஏதோ ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் அமைப்பு வந்து எங்க இருக்கு? கல்லீரல்லையும் இருக்கு. அப்போ அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் அதை செஞ்சுக்கிட்ட பிறகு அந்த ஆர்வங்கள்லாம் வந்திருக்கு. அவர் அதுக்கு அடுத்து இசையை கத்துக்கிட்டாருன்னு. இது அந்த தமிழ் வேங்கைங்கிற யூடியூபர் சொல்லியிருந்தது. அதே மாதிரி தான் மனம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளையில மட்டும் இல்ல, உடம்பு முழுக்க சேவ் ஆகிருக்கு. அதாவது உடம்பு முழுக்க அந்த தகவல்கள் பதியப்பட்டிருக்குது. சரி, அது எங்க பதியப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுவும் இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா, அறிவியலின் கூற்றுப்படி மனம் நம்ம உடல் உள்ளுக்கதான் இருக்கு. அப்ப நாம இறந்துட்டப்போ உடல் அழிஞ்சிருது, அப்ப மனம்ங்கிறது இல்லை. இதுதான் அறிவியலோட கூற்று. ஆனா ஆன்மீகத்தோட கூற்று என்ன அப்படின்னா, மனம் அப்படின்றது நம்மளுடைய சூட்சும சரீரம். சூட்சும சரீரம் என்னன்னா, இந்த பக்கம் உடல், அந்த பக்கம் ஆத்மா, இந்த ரெண்டுக்கும் இடையில தான் மனம் இருக்குது. அந்த மனம் அப்படிங்கிறது தான் நம்ம சூட்சும சரீரம் அப்படின்னு சொல்றோம். ஆத்மா கிடையாது, ஆத்மா வேற. ஆத்மா மாதிரியான ஒரு டூப்ளிகேட் ஆத்மா அப்படி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து என்னது? சூட்சும சரீரம். இந்த சூட்சும சரீரம் தான் உடல் இறந்ததுக்கு அப்புறம், உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் பேய் அப்படிங்கிறதா வந்து மாறுது. பேய் அப்படின்னா கெட்ட சூட்சும சரீரம். உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிரி இருக்கிறார், அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா, இறந்த பிறகு உங்களுக்கு கெட்டது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவார், அவர் பேய். உங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நண்பர் இருக்காரு, இல்ல ஒரு உறவுக்காரர் இருக்கார், அவர் இறந்தா பிறகும் உங்களுக்கு ஏதோ உதவி செய்ய நினைக்கிறார் அப்படின்னா, அவர் பேய் கிடையாது, ஆத்மா. சரியா? நம்ம வந்து கெட்ட பேயை மட்டும்தான், அதாவது கெட்ட ஆத்மாவை பத்தி மட்டும்தான் சொல்லி தந்திருக்காங்க இது வரைக்கும். மிஷ்கின் வந்து ஒரு படம் எடுத்தார், ஒரு பேய் படம். அந்த பிசாசுங்கிற அந்த படத்துல மட்டும்தான் நம்ம நல்ல பேய் அப்படிங்கிற ஒன்னையே வந்து பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நல்ல பேய் அப்படிங்கிறத பார்த்ததே கிடையாது. சரியா? அப்போ நம்மளுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூட்சும சரீரம், இந்த மனம் அப்படின்றது மனிதனுடைய உடல் இறந்த பிறகு ஒண்ணு பேயா மாறுது, இல்ல ஒரு நல்ல ஆத்மாவா மாறுது. ஆனா நமக்கு இது நாள் வரைக்கும் 100க்கு 90 பேரு இந்த பேயை பத்தி மட்டும்தான் சொல்லி தந்திருக்காங்க, கெட்டதை பத்தி மட்டும்தான். அதைத்தான் நம்மளும் படம் பார்த்துருக்கோம். அந்த ஆத்மா ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத பத்தின ஒரு புரிதலை, ஒரு படைப்பை வந்து மிஷ்கின் மட்டும்தான் தந்தாரு திரையில. சரியா? இப்போ இப்படி இருக்கும்போது நமக்கு அந்த நல்ல இதை பற்றிய விஷயங்கள் நமக்கு நாலேஜுக்கு வராமலே போயிடும். ஓகே, இப்படிதான் சூழல் வந்து நமக்கு இருக்கு. இப்போ இங்க வாங்க விஷயத்துல பார்த்தா, இப்போ நல்ல ஆத்மாக்கள், அதாவது நல்ல பேய் அப்படி வச்சுக்கோங்க, இல்ல நல்ல நம்மளுடைய முன்னோர் ஏதோ ஒண்ணு, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. பேரே இல்லை பாருங்க, பேயின்னு ஒரு பேர் இருக்கு. நல்ல ஆத்மாவுக்கு ஒரு பேரே நமக்கு தெரியல. நல்ல பேர், அதுக்கு ஒரு பேரே சொல்ல முடியல. ஆத்மாங்கிற பேர் கரெக்டானது கிடையாது. ஏன்னா ஆத்மா வேற இருக்கு, அது மனதோட சேர்ந்தது கிடையாது, ஆத்மா வேற. சரியா? சரி, இப்போ இந்த நல்ல ஆத்மா அப்படியே வச்சுக்கிறோம். இந்த நல்ல ஆத்மா உங்களுக்கு உதவி செய்ய நினைக்குது. கெட்ட ஆத்மா, அதாவது பேய் வந்து உங்களுக்கு கெட்டது செய்ய நினைக்குது. இது எல்லாமே அந்த சூட்சும சரீரம் சார்ந்தது. இந்த சூட்சும சரீரத்துக்கு உள்ளுக்கதான் அந்த சூட்சும சரீரம் தான், கிட்டத்தட்ட அதுவும் மனமும் ஒண்ணுதான். அப்போ உடல் அழிஞ்ச அப்புறமும் சூட்சும சரீரம் இருக்குது. அதனாலதான் யாராவது ஒருத்தருக்கு பேய் பிடிக்குது அப்படின்ற விஷயமே வந்து என்னது, இந்த சூட்சும சரீரம் தானே இன்னொருத்தர் போய் தாக்குது. இறந்து போன ஆத்மா தான் இன்னொருத்தரை போய் தாக்குது. தாக்கி அதான் என்ன சொல்லுது, நான் உயிரோட இருக்கும்போது அந்த காரியத்தை செய்யணும்னு கனவு கண்டேன், என் பையனுக்கு இன்னதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அங்க ஒரு சொத்து சேர்த்து வச்சிருந்தேன், யாருக்கும் சொல்லாம வச்சிருந்துட்டேன், அதை அவங்களுக்கு சொல்லு. அது அப்படி இல்லை அப்படின்னா, இந்நாள் என்னை கொண்டுட்டான், அவனை பழி வாங்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றது யாரு? இறந்து போன ஒரு ஆத்மா இன்னொருத்தரை பிடிச்சி அவர் மூலமா சொல்ல வைக்குது. இதைத்தான் நம்ம பேய் பிடிக்குதுன்னு சொல்றோம், ஆவி பிடிக்குதுன்னு சொல்றோம். இந்த பேய் பிடிக்கிறதுல நமக்கு ஒரு விஷயம் கண்கூடா தெரியுது. என்ன அப்படின்னா, நீங்க நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல படத்துல பார்த்துருக்கீங்க. இறந்து போன பிறகு அவருடைய உடலை புதைச்சா கூட மிச்சம் இருக்கு, எரிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோம். எரிச்சாலும் அந்த பேய் ஒருத்தரை பிடிக்கதான் செய்யுது, பிடிச்சு ஒரு விஷயத்த சொல்லுது. இப்ப இதுல அறிவியலோட கூற்று முழுசா அடிபட்டு போகுதா? அறிவியல் கூற்றுப்படி மனம் அப்படின்றது, அந்த எண்ணங்கள் மூளையில மட்டும்தான் பதிஞ்சிருக்குது அப்படின்னா அது முழுசா அழிஞ்சிடணும். அப்போ அவர் வந்து இன்னொருத்தர் பேயா பிடிக்கவே கூடாது, எரிச்சுட்டா அவர் இன்னொருத்தரை பிடிக்கவே கூடாது, அப்படித்தானே கணக்கு. ஆனா எரிச்சாலும் பிடிக்கதான் செய்யும். சரியா? அப்ப இன்னொருத்தரை பிடிக்கவே இல்லை, பிடிக்கவே கூடாது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அது என்ன பண்ணுது, எரிச்சாலும் பிடிக்குது. அப்ப மனம் உடல்ல இல்லை, அது சூட்சும சரீரத்தோடு சேர்ந்தது.
உடல் அழிஞ்சாலும் அந்த எண்ணங்கள் இருக்கும். அதுதான் இன்னொருத்தரை பேயா பிடிக்குது, அதுதான் இன்னொருத்தரை பேச வைக்குது. இப்ப பாருங்க, மனம் அப்படின்றது என்னது? உடல்ல இல்ல, மூளையில இல்ல, உடம்பு முழுக்க பதியப்பட்டிருக்குது தகவல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா உடம்பை தாண்டியும் வெளியில அது என்னது, ஒரு எனர்ஜி பால் அப்படின்னா ஒரு சக்தி மையம் மாதிரி ஒரு இதா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓகேவா? நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மளை சுத்தி இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சரி, இப்ப இது எப்பதான் அழியும் அப்படின்னா, அந்த மனதை சார்ந்து உலகத்துல அதை தேடக்கூடியவர்கள், அதை சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், அதை வரவேற்கக்கூடியவர்கள், இல்ல அதை எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாத போகும்போது, இப்போ ஒரு மனிதன் இறந்துட்டா அவனோட சூக்கும சரீரம் பேயா அழிஞ்சுட்டு இருக்குது. ஒரு 500 வருஷம் கழிச்சு இதை பத்தின பதிவுகள் உலகத்துல இதை தேடக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை அப்படின்னா, அப்போது அது என்ன ஆயிரும்? படிப்படியா அது வலிமை இழந்து அது அழிஞ்சு போயிடும். சரியா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பேய் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஒரு பேயை பார்க்க முடியாது. 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் இந்த கேப்புக்குள்ளுக்கதான், 100 வருஷம் 200 வருஷம் இந்த கேப்புக்குள்ளுக்கதான் உன்னை பார்க்க முடியும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அந்த காலத்துல உள்ள ஒரு ராஜா, இல்ல அந்த காலத்துல உள்ள ஒரு பெரிய ஆளு, அதாவது அவரை சார்ந்த கதைகள் அதுக்கு அடுத்து தொடர்ந்து தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் அது நிலைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த எண்ணங்களை பற்றிய ஒரு பேச்சு அதுக்கு அடுத்து இல்லாமலே போகும்போது அது அழிஞ்சு போயிடும். அப்போ மனம், சூட்சும சரீரம், அதுல இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட். சரி, இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு மனம் இருக்கிற மாதிரி ஊருக்கு அப்படி ஒரு ஊர் அப்படி அதுக்குன்னு சொல்லி ஒரு சக்தி ஓட்டம் இருக்கும் வெளியில. அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி ஓட்டம் இருக்கும். இந்த பிரபஞ்சம் மொத்தத்துக்கும் சொல்லி ஒண்ணு இருக்கும். அதுல இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது இந்த பிரபஞ்சத்துக்குன்னு சொல்லி ஒரு சக்தி ஓட்டம், ஒரு காஸ்மிக் பால் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்தா என்ன பண்ணுது, நம்மளுடைய மனம் அதோட கனெக்ட் ஆகிருக்கு, அதோட சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கும் போதுதான், அப்படி இருக்கிறதுனாலதான் மூளை அழிஞ்சிச்சுனாலும் இந்த இது அதோட கனெக்ட் ஆகி இயங்கிட்டு இருக்கு. இதோட வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி ஓட்டத்தோட சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ யார் ஒருவருடைய மனம் பிரபஞ்ச சக்தி ஓட்டத்தோட அதிகமா கலந்துக்கிற மாதிரி இருக்குதோ அந்த மனம், அதாவது இது உயிரோட இருக்கையில தான் நடக்கும், இறந்த பிறகு நடக்காது. ஒருவருடைய மனம், அதாவது ஆன்மீக செயல்பாடுகள் மூலமா, தியானம் மூலமா, இல்ல பிரேயர் மூலமா பிரபஞ்சத்தோட நீங்க கடவுளோட ஈஸியா கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கீங்க, ஒரு வெளிப்படையான மனமா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய மனம், அந்த சூட்சும சரீரம் மேலும் மேலும் பலம் அடைஞ்சுக்கிட்டே போகும். அப்படி பலம் அடைஞ்சுக்கிட்டே போகும்போது நீங்க ஆத்மாவா மாறினாலும் அது ஒரு பெரிய பலமான ஒரு மனமா தான் இருக்கும். இப்ப மனம் அப்படின்றது பிக்சடான ஒரு சைஸ் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளுக்கதான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. பெரிய பெரிய மனிதர்களுக்கு பெரிய மனம், இந்த ஆறான்னு சொல்றாங்கல்ல, பெருசா இருக்கும். சின்ன ஆள்களுக்கு சின்னதா இருக்கும். அப்போ நீங்க பெரிய ஆளா வளர வளர, பொருளாதார ரீதியா அப்படின்னு சொல்லல, ஆன்மீகத்துல நீங்க ஒரு பெரிய ஆளா போக போக உங்களுடைய ஆறா அந்த சூட்சும சரீரம் அதுவும் பெருசா ஆகும். ஏன்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த பயிற்சிகள்ல தொடர்ந்து செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அளவு அது பிரபஞ்சத்தோட தொடர்புல இருக்கு. அப்போ அதுக்கு தக்கல அது பெருசா ஆகும். இப்போ ஒரு விஷயம், மனம் அப்படிங்கிறது பிக்சடான ஒரு சைஸ்ல இல்லை, பிரபஞ்சத்தோட ஒரு பலூன் மாதிரி தான். ஒரு பலூனுக்குள்ள மழை தண்ணியை பிடிக்கிறோம், எவ்வளவு தண்ணி என்ன வருதோ அவ்வளவு தூரம் அது பெருசா ஆயிக்கிறோம். அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். மூளை அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, மூளையில இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு எவிடன்ஸ் அறிவியல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு மூளை இருக்கு, இந்த உடலை இயக்குறதுக்கு ஒரு சக்தி இருக்கு, ஒரு மனம் இருக்கு, இதெல்லாம் சொல்றோம் சரியா. இப்ப மூளையே இல்லாத சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்கு. இந்த அமீபான்னு சொல்றது, சின்ன சின்ன வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், எறும்பு மாதிரியானது, அதுக்கே ஒரு அறிவு 2 அறிவு தானே இருக்குன்னு சொல்றோம், அந்த மாதிரியானது. பரமிசியம்னு ஒரு உயிரினம் இருக்கு, ஏகப்பட்ட உயிரினம் இருக்கு. இதுக்கெல்லாம் மூளையே இல்லை, நரம்பு வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, நெர்வ் நெட் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு வலைப்பின்னல் இருக்கு. நம்ம டிஎன்ஏல கொஞ்சோண்டு டேட்டா பதியப்பட்டிருக்குது, மரபணு வழியா ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை, பதிவுகளை அது அடுத்த உயிரினத்துக்கு, அதாவது அதனுடைய சந்ததிக்கு கொண்டு போகுதுன்னு சொல்றாங்கல்ல. இதே மாதிரி அந்த டிஎன்ஏல மட்டும் இருக்கிற தகவல்களை நம்பி, அது போக அந்த மூளை இல்லாத அந்த நரம்புல இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை நம்பி மட்டுமே அந்த உயிரினம் இயங்குது. அது சாப்பிடுது, கழிப்பு கழிக்குது, இப்படி எல்லா வேலையும் அது செய்யுது. அது அதனுடைய சந்ததியை பெருக்குது, ஆபத்து வந்துச்சு அப்படின்னா விலைக்கு போகுது, எல்லாத்தையும் செய்யுது. அதுக்கு மூளையே கிடையாது. அப்ப மூளைக்குள்ள மட்டும்தான் தகவல் இருக்கு அப்படின்ற
கூற்று ஃபெயில் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம் தான். அதாவது என்னது, அமீபாவோ இல்லை பாரமீசியமோ இல்லை பிளானரியோ அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள். ஓகேவா, இது எல்லாமே வந்து என்னது, மூளை தேவையில்லை. அதாவது மனதனுடைய இருப்புக்கு மூளை கண்டிப்பா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ற கூற்றை இது மெய்ப்பிக்குது. சரியா, இந்த விஷயங்கள்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல மனதை பத்தி தான். அதாவது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், குறிப்பா இந்த பதஞ்சலி யோகம், அஷ்டாங்க யோகம், இது போக இன்னும் நிறைய விஷயங்கள், சாங்கிய யோகம்னு சொல்லக்கூடியது, இதுல எல்லா இடங்கள்லையும் மனம் தான் அதிகமா பயன்படுத்தப்படும். மனதை பத்திய ஒரு பாடம் தான் வந்து 90% இருக்கும். சரியா, அதெல்லாம் நம்ம சொல்லும்போது இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இது சார்ந்து உங்களுக்கு வேற ஏதாவது புதிய ஐடியா இருந்தால் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த இதில் சந்திப்போம். நன்றி.